வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, நாளைய தினங்க 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷங்க. இந்த பிரதோஷத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு பார்க்க போகிறோம். பரிகார விளக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பரிகார விளக்கை ஏற்றுவதனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க, பணவரவை அதிகரித்து கொடுக்கும். பணவரவு, கடன் பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க. அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்கள் இருக்கு அப்படின்னா அந்த தீராத நோய்கள் நீங்கி நம்ம வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு விளக்குங்க. இது பரிகார விளக்கு. இந்த முன்னேற்றங்கள்லாம் அடையணும் அப்படின்னா இந்த பரிகார தீபத்தை நாளைய தினம் ஏற்றுங்க. இந்த பரிகார விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினமானது மாதத்துல 2 முறை வரும். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதுல வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னு 2 பிரதோஷம் இருக்குங்க. இந்த பிரதோஷமானது திரியோதசை திதியில வரும். இந்த பிரதோஷம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலனை தரக்கூடியதா இருக்குங்க. பொதுவா நம்மளுக்கு சனி பிரதோஷத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா மற்ற தினங்கள்ல வரக்கூடிய பிரதோஷத்தை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுதாங்க. நாளை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் 24/12/2023 அன்றைய தினம் வருது. இந்த பிரதோஷத்தை மிருச்சுந்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். வாரத்துல ஒவ்வொரு நாள்லயும் சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல நம்மளுடைய மரண பயம் நீங்கி நோய் நொடி நீங்கி நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்றதுக்காக வழிவகுக்கக்கூடிய பிரதோஷம் தான் நாளை வரக்கூடிய பிரதோஷம். இந்த பிரதோஷ நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறிய பூஜை முறையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த பிரதோஷ நாள்ல விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்யறவங்க எப்போதும் போல நீங்க இந்த விரதத்தை கடைபிடிங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. அது கூட சேர்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே போதுங்க. நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி கூட இந்த விளக்கை ஏற்ற போறோம், இந்த தீபத்தை ஏற்ற போறோம். அதை எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த தீபத்தை நாளை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை நேரத்துல ஏற்றணுங்க. இந்த சூரிய ஓரை அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்குது. அதாவது நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 2 நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. இந்த 1 மணி நேரமும் இந்த தீபத்தை ஏற்றணும். அதாவது 1 மணி நேரம் முழுவதும் இந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கணுங்க. நம்ம பூஜை அறையில் அந்த மாதிரி பார்த்து ஏற்றுங்க. 6 மணிக்கு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுறீங்க, நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார தீபத்தை சிவபெருமானுக்கு முன்னாடி ஏற்றுறீங்க அப்படின்னா அது 7 மணி வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது இந்த தீபம் சுடர் விட்டு 1 மணி நேரம் எரியணுங்க. அதுக்கு மேலே எரியிறது அப்படின்றது உங்களோட விருப்பம். 6லேருந்து 7:30 வரைக்கும் ஏற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு குறைவான 7 மணிக்கு குறைவான 1 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் எரிய விடக்கூடாது. முழுமையாக 1 மணி நேரம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதே மாதிரி 1 மணி நேரம் ஏற்றுறோம் இல்லையா, காலையில் 1 மணி நேரம் அந்த 6 to 7 மணி வரைக்கும் எரியணும். அதே மாதிரி சாயந்தரம் வரக்கூடிய சூரிய ஓரையிலையும் நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும். 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த தீபம் எரிய விடுங்க உங்களோட பூஜை அறையில். இது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். 2 மணி நேரமும் இந்த தீபம் நாளைய தினம் எரியணுங்க. இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்க்கலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது எப்படி அப்படின்னா, ஒரு சிறிய தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. சிறியதாக இருந்தால் கூட போதுங்க, இந்த அளவு இருந்தால் போதும். இந்த தட்டில் அகல் விளக்கு வைக்கணும்.
அகல் விளக்க வைத்து நம்ம தீபம் ஏற்ற போறோம். அதற்கு முன்னாடி இந்த சிறிய தட்டுல வில்வ இலைகள் எடுத்துக்கணும். வில்வ இலைகள் இந்த பரிகார தீபத்திற்கு கட்டாயம் தேவைப்படுங்க. நாளைக்கு காலையில 6ல இருந்து 7 மணிக்கு வரைக்கும் இந்த தீபம் எரியணும் இல்லையா? அப்ப காலையில நம்மளுக்கு இந்த இலை கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. அதனால நீங்க முன்தினமே இன்றைய தினமே நீங்க வாங்கி வைக்கிறது அப்படின்றத செய்துக்கோங்க. வில்வ இலை கொஞ்சம் வாங்கி அந்த தட்டுல பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பி வச்சுட்டு இந்த வில்வ இலைக்கு மேல நீங்க இந்த அகல் விளக்கை ஏற்றணும். அதாவது காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்களோட பூஜை அறையில தீபம் எப்பயுமே ஏற்றுவீங்க இல்லையா? காமாட்சி அம்மன் விளக்கு அந்த மாதிரி எல்லா தீபத்தையும் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சிறிய தட்டை வச்சு வில்வ இலையை பரப்பி அது மேல இந்த மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. நல்லெண்ணெய் ஊற்றணும். இந்த தீபமானது எந்த பக்கம் பார்த்து எரியணும் அப்படின்னா கிழக்கு முகமாக எரியணும். தொடர்ச்சியா 1 மணி நேரம் எரியணும். வில்வ இலை கிடைக்கல, எங்களுக்கு வில்வ இலை கிடைக்கலங்க, என்ன பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு வில்வ இலை கிடைக்காத பட்சத்துல கோதுமை தானியம் இருந்தது அப்படின்னா கோதுமையை பயன்படுத்தி இந்த விளக்க போடலாம். கோதுமையை பயன்படுத்தி இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா, நம்ம ஒரு தட்டு எடுத்து வச்சிடணும் இல்லையா? அந்த தாம்பாள தட்டு, அந்த சிறிய தட்டு, அந்த தட்டுல கோதுமை தானியத்தை பரப்பிக்கோங்க. அதற்கு மேல நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றணும். அந்த அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றணும். கோதுமையும் எங்களுக்கு கிடைக்கலங்க, என்ன பண்றது அப்படின்னு கேட்குறவங்க, கோதுமை மாவு எல்லோருடைய வீட்லேயும் இருக்கும். இந்த கோதுமை மாவை பயன்படுத்தி இந்த விளக்கு ஏற்றலாம். அதாவது நீங்க ஒரு சிறிய தட்டு எடுத்திருந்தீங்களே, அந்த தட்டுல முழு கோதுமை இருந்தது அப்படின்னா முழு கோதுமையை பரப்பி அது மேல இந்த தீபத்தை ஏற்றுங்க. முழு கோதுமையும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்க கோதுமை மாவு வச்சிருப்பீங்க இல்லையா, அதை இந்த தட்டுல பரப்பி அது மேல இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. இந்த தீபம் நைட் வரைக்கும் எரியுது, 9 மணி வரைக்கும் எரியுது. அது அப்படியே தீபம் அப்படியே இருக்கட்டும், பூஜை அறையிலே இருக்கட்டும். அதை குளிர வச்சிடுறீங்க இல்லையா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில இதை எடுத்து நீங்க அப்புறப்படுத்தணுங்க. இப்ப இலைகள்ல வைத்து நீங்க இந்த தீபத்தை ஏத்துறீங்க அப்படின்னா இந்த இலைகளை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இப்ப நீங்க கோதுமை மாவை வைத்து ஏத்துறீங்க, கோதுமையை வைத்து ஏத்துறீங்க அப்படின்னா இந்த கோதுமையை மறுநாள் நீங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா இந்த தீபமானது 1 மணி நேரம் எரியணும். அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க. 1 மணி நேரத்துக்கு குறைவான நேரத்துல எரிய விடாதீங்க. 1 மணி நேரத்துக்கு மேல கூட எரியலாம், அதிகமான நேரம் கூட எரியலாம். ஆனா 1 மணி நேரம் கண்டிப்பா எரியணும். ஏற்றக்கூடிய இந்த தீபமானது உங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம், மரண பயம் இதெல்லாம் நீக்கிறதோட தீராத நோயையும் நீக்குங்க. அதோட ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க. முன்னேற்றம் அப்படின்றது நம்மளுக்கு பணவரவையும் கொடுக்கும். பணவரவையும் கடன் பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய, அச்சம், மரண பயம், தீராத நோயை நீக்கக்கூடிய இந்த தீபத்தை நாளைய தினம் மறக்காம ஏற்றுங்க. நாளைய தினம் 2 மணி நேரம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 2 மணி நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. யாரெல்லாம் நாளைய தினம் இந்த பிரதோஷ வழிபாடை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கண்ணில் எனக்கு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன், அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.